ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கடலை மாவு குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2, 3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தண்டுகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நசுக்கி போடும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு பட்டை லவங்கம் பிடிக்கும்னா இப்போவே போட்டுக்கலாம் பட்டை லவங்கம். நான் இன்றைக்கி பட்டை லவங்கம் போடல, கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா இப்போ போடல, அப்புறம் தான் போட்டுக்க போகிறேன். தக்காளி ஒரு 5 தக்காளி போல் கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு கொஜ்ஜு மாதிரி வந்துடும், அந்தளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். உப்பு போட்டுடலாம் இதுலேயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்லுப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் போட்டிங்கன்னா கரம் மசாலா போடணுன்ற அவசியம் இல்லை. காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப்பில் கடலை மாவு எடுத்துருக்கேன். 1/4 கப் அளவு. அந்த கடலை மாவை இதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மறுபடியும் 1/4 கப்பில் பாதி அளவு கடலை மாவு நான் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க. கடலை மாவு போட்டு 1 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேன் நான். 1 லிட்டருக்கு மேலவே தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். கொதிச்சிச்சுன்னா நல்லா திக்காயிரும் குழம்பு. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குழம்பு அதிகம் வேணும்னா கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு வெஜிடபிள்லேயே கடலை மாவு போட்டிங்கன்னா கடலை மாவு கட்டி கட்டாது. இந்த மாதிரி கொதிக்கும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சி கடலை மாவுன்னா கரைச்சிட்டு கடலை மாவு போடணுன்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு கரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான கடலை மாவு குருமா குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிமாயிடுச்சு. தேங்க்யூ.